இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்தில் நின்று கொண்டு ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன முக்கியமான இடம்? ஒலிவமலை. எனக்கு பின்னால் தெரியுதுல, இதுதான் ஒலிவமலை. நாம் நின்று கொண்டிருக்கிறது எருசலேம் பட்டணத்தினுடைய அந்த மலைப்பகுதியினுடைய ஒரு பகுதியில் நிற்கிறேன். ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி தான் கிதரோன் பள்ளத்தாக்கு. ஒரு காலத்தில் ஒரு சின்ன ஆறாக இருந்திருக்கிறது, இப்போ ஒரு வெறும் பள்ளத்தாக்காக இருக்கிறது. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். இப்போ முக்கியமான செய்தி என்னதுன்னா, எந்த காரியத்துக்குமே ஒரு ஆயத்தம் அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு ஆயத்தம் அவசியம், ஒரு இன்டர்வியூ போவதற்கு ஆயத்தம் அவசியம், ஒரு பிஸ்னஸ் செய்வதற்கு ஆயத்தம் அவசியம், ஒரு பிரயாணமாய் போவதற்கு ஆயத்தம். எல்லா காரியத்துக்குமே ஒரு ஆயத்தம். உன் தேவனை சந்திக்கன்னா இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதாக வசனம். நீங்கள் ஆயத்தமா? இன்னைக்கு இயேசு வந்துட்டா அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? இயேசு முதல் முறை வந்தபோது குழந்தையாய் பிறந்து வளர்ந்து ஜனங்களுக்கு நன்மை செய்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி போனால் திரும்ப வரப்போகிறார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், கத்தாதி கத்தாவாய் வரப்போகிறார், ஆளுகை செய்ய வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். அவர் எப்போ வருவார்? அவருடைய வருகை நாள் நேரத்தில் யாருமே சொல்ல முடியாது. அவருடைய வருகை திருடனை போல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நினையாத நாளிகளே அவர் வருவார். எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆயத்தமாக இருக்கணும். நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தால் நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு அர்த்தம். சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கீங்க வைங்க, அதுதான் பெரிய ஆயத்தம். இது மாதிரி நம்ம ஆயத்தமாக இருக்கணுமா?